அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யதினா முஹம்மது வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மாயின். அம்மா பஅத். அருமையான ஜெம் டிவி நேயர் பெருமக்களே, உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அருளும் அன்பும் உண்டாகட்டுமாகுக. அருமையான நேயர் பெருமக்களே, இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது வீதிகளா அல்லது குப்பை மேடுகளா? அருமையான நேயர் பெருமக்களே, நாம் வசிக்கக்கூடிய பகுதியில், தெருக்களில், சாலைகளில் சில குப்பை தொட்டிகள் இருக்கும். அது சாலை நடக்குவதற்காக வேண்டி வைத்திருப்பார்கள். அந்த இடத்துல குப்பைகளை எல்லாம் போட்டு அசுத்தமான ஒரு நிலை ஏற்படுகிறது. அந்த இடத்துல நடந்து செல்கிற ஒரு நிலை கூச்சமாக இருக்கும், ஒரு துர்வாடை ஏற்படும். இன்றைக்கு சாலைகளில், தெருக்களில் டஸ்ட்பின், குப்பைக்காக வேண்டிய சில பெட்டிகள் வைத்திருப்பாங்க. அதில் குப்பையை போடணும். சில பேர் என்ன செய்கிறாங்க, வீட்டில் இருக்கக்கூடிய குப்பையை ஒரு கவரில் எடுத்துகிட்டு வந்து பைக்கில் போகும்போது தூக்கி ஓரமாக போட்டு போயிடுவாங்க. அது சரியாக அந்த பாக்ஸில் போய் விழுகாது, கீழே விழுந்துடும். அது அடுத்தவர்களுக்கு துர்வாடையை தரக்கூடியதாக இருக்கும். அடுத்தடுத்து அந்த சாலைகளில் நடந்து செல்கிற பொழுது அடுத்தவருக்கு முகம் சுளிக்கும் விதமாக அது நடைபெறுவதற்கு காரணமாகிவிடக்கூடாது. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள், ஈமான் என்பது 70 கிளையாக இருக்கிறது. அந்த 70 கிளைகளிலே உயர்ந்தது லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவை மொழிவது ஒரு உயர்ந்த ஒரு பண்பாக இருக்கிறது. அதற்கு அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்வார்கள், அதிலே மிகவும் குறைந்த கிளை என்பது என்ன தெரியுமா? சாலையில் அடுத்தவர்களுக்கு சிரமத்தை தடுகிற பொருள் ஏதேனும் கிடந்தால் அதை அகற்றுவது. சாலையோரங்களிலே நடந்து செல்லக்கூடிய அந்த பகுதிகளிலே அடுத்தவர்களுக்கு சிரமத்தை தருகிற குப்பைகளை போடுவதோ அல்லது வேறு ஏதேனும் பொருள்களை போடுவதோ அல்லது நடைபாதையிலே ஏதேனும் கல்லோ முள்ளோ கிடந்தால் கூட அதை எடுத்து சுத்தமாக ஓரப்படுத்துவது என்பது இருக்கிறது. அது ஈமானுடைய கிளைகளில் ஒரு பகுதியாக இருக்கிறது. அத்தகைய சிந்தனை உள்ளவன் யார் ஒருவனோ அந்த மனிதன் ஈமானிய தரஜாவை அடைந்தவனில் ஒருவனாக இருக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அது மட்டும் இல்லை, இன்னொரு இடத்துல நபி அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள், புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுடைய மக்கள் இருக்கிறார்களே, எதிலிருந்தெல்லாம் வேதனை அடைவார்களோ, எத்தகைய பொருட்களிலிருந்தெல்லாம் கஷ்டங்களை அனுபவிப்பார்களோ, அதிலிருந்தெல்லாம் வானவர்களும் வேதனை அடைகிறார்கள். ஆதமின் மக்கள்னா யார்? மனிதர்கள். சாலைகளில் நடந்து செல்கிற பொழுதோ, தெருக்களில் நடந்து செல்கிற பொழுதோ அவர்களுக்கு இடையூறு தரும் விதமாக, கஷ்டம் தரும் விதமாக யாரேனும் ஒரு பொருளை போடுகிறார் என்று சொன்னால் அந்த மனிதர் மட்டும் அந்த கஷ்டத்தை அடையவில்லை, மாறாக மலக்குகளும் அந்த கஷ்டத்தை அடைகிறார்கள். மலக்குகளுக்கே ஒருவன் ஒரு கஷ்டத்தை தருகிறான் என்று சொன்னால் அந்த கஷ்டத்தை தரக்கூடிய அந்த மனிதனை அல்லாஹ் எப்படி நேசிப்பான்? இப்போ அல்லாஹினுடைய வெறுப்பை பெற்றவர்களில் இவன் ஆகிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டித்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்வார்கள், நீங்கள் நடந்து செல்கிற பாதையாக இருக்கட்டும் அல்லது நீங்கள் வாகனத்தில் செல்கிற பாதையாக இருக்கட்டும், எந்த பாதையாக இருந்தாலும் அதை சுத்தமாக வைத்திடுங்கள். அரசாங்கம் உங்களுக்கு குப்பைகளை போடுவதற்கென்று ஒரு இடத்தை தேர்வு செய்து வைத்திருக்கிறார்களா? அதற்கென்று ஒரு பாக்ஸ் வைத்திருக்கிறார்களா? அந்த இடத்துல நீங்க உங்களுக்கு உண்டான கழிவுகளை போடுங்கள். போற போக்கில் தூக்கி போட்டு போனீங்கன்னு சொன்னா நீங்க போடக்கூடிய அந்த பொருள் எப்பேற்பட்ட பொருளாக இருக்கும் நமக்கு தெரியுமா இல்லையா? அடுத்தவர்களுக்கு துர்வாடையை தரக்கூடிய பொருளாகவோ அல்லது அடுத்தவர்கள் முகம் சுளிக்கும் விதமாக ஏதாவது ஒரு பொருளையோ வச்சு நம்ம தூக்கி பாக்ஸுக்குள்ளே போடாமல் ஓரத்தில் போட்டு போய் நீங்கள் நிறைய காட்சிகளை பார்க்குறோம், நிறைய இடங்களில் பார்க்குறோம். பாக்ஸில் போடாமல் அந்த பாக்ஸுக்கு பக்கத்தில் தூக்கி போட்டு போயிடுறாங்க. அது மிகப்பெரிய ஒரு அசிங்கமாக இருக்கிறது. ஆனால் இஸ்லாம் எப்பேற்பட்ட ஒரு ஒழுக்கத்தை கற்றுத்தருகிறது பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எப்பேற்பட்ட ஒரு ஒழுக்கத்தை கற்றுத்தருகிறார்கள் பாருங்கள். எந்த ஒரு மனிதன் இந்த ஒரு சின்ன வேலையை கூட சரியா செய்யலைன்னா நீ என்னையா முஸ்லீம்னு கேட்குறாங்க. இத்தகைய ஒரு சின்ன வேலையை கூட நீ கடைபிடித்து வாழலை என்று சொன்னால் நீ எப்படி மனிதநேய மிக்கவனாக இருக்க முடியும்?
உன்னுடைய உள்ளம் கல் நெஞ்சம் உடையதாக இருக்கிறது. ஆகையினால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபட கூறுகிறார்கள், நடந்து செல்கிற வீதிகளிலோ தெருக்களிலோ சாலைகளிலோ அடுத்தவர்களுக்கு சிரமத்தை தரும் எந்த ஒரு பொருளையும் நீங்கள் போடாதீர்கள். அப்படி நீங்கள் போடுவதாக இருந்தால் நீங்கள் கல் நெஞ்சம் படைத்தவராக ஆகிவிடுவீர்கள். அது மட்டும் இல்லை, சக மனிதனுக்கு இடையூறு தரக்கூடிய ஒரு பொருளை நீங்கள் போட்டால் அது அல்லாஹ்வினுடைய வானவர்களையும் சிரமப்படுத்துகிறது. அத்தகைய வானவர்களை சிரமப்படுத்துகிற நபர்களில் நாம் சேர்ந்து விடக்கூடாது. அல்லாஹுவையும் அல்லாஹினுடைய படைப்பினங்களாக இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் வானவர்களுக்கும் கண்ணியத்தை தரும் விதமாக நாம் நடந்து கொள்வோம். அல்லாஹு தஆலா நம் வாழ்க்கையிலே எல்லா நிலைகளிலேயும் நல்லெண்ணங்களையும் நல்லொழுக்கங்களையும் தந்து அருள் புரிவானாக. அத்தகைய நல்ல செயல்பாட்டுகளோடு வாழ்வோம். அதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் யாவருக்கும் உதவி செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்.